அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நம்ம வாசித்தோம். பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலே வாக்குத்தத்த செய்தியாக கிறிஸ்துக்குள்ளே உண்டான ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பேசினோம். கிறிஸ்துக்குள் உண்டான ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துக்குள்ளே உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன? அப்போஸ்தலனாகிய பவுல் சபைகளுக்கு, எபேசிய பட்டணத்தில் இருக்கிற சபை மக்களுக்கு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பற்றி திட்டம் தெளிவுமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன செய்திருக்கிறார் என்று நாம் அறிந்தோம் என்னால் உண்மையாகவே சொல்ற மன தெளிவுள்ளவர்களாக இருந்து நாம் என்ன பண்ணணும்? கடவுளை நாம் நேசிக்க வேண்டும். எதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார்? சகலவிதமான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வைத்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம்? ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ளே நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். ஆசீர்வாதத்திலே பல வகையா இருந்தாலும் கிறிஸ்துக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உலகம் பெற முடியாது என்று நாம் பார்த்தோம். உலகம் பெற முடியாத ஒரு ஆசீர்வாதத்தை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகம் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற மக்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற மக்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் தான். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக வாழுகிற மக்களுக்கு என்று தேவன் ஒரு விசேஷித்த நன்மையான ஆசீர்வாதத்தை கிறிஸ்துக்குள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளே உட்பட்டவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிற மக்களுக்கு அவர் உன்னதமான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உன்னதங்களிலே ஆசீர்வாதம் அப்படி என்றால் பரலோகத்திலே தேவன் நமக்காக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, ஏராளமான நன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த நன்மைகள் பூமியிலும் இருக்கிறது, பரலோகத்திலும் இருக்கிறது. இங்கிருந்து நாம் அங்கே போகும்போது அங்கே அந்த நன்மையை நம்ம அனுபவிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ உன்னதத்தில் இருக்கிற பிதாவிடத்தில் இருக்கிற நன்மைகள், ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருக்கிற நன்மைகள், நல்ல ஈவுகள் யாருக்கு வருதான்? சபை மக்களுக்கு வருகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து வருகிறது என்று யாக்கோபு சொல்றார். எல்லா நன்மைகள் எங்கிருந்து வருகிறது? பிதாவிடத்திலிருந்து வருகிறது. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு நன்மைகள் தேவன் தருகிறார். இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் நன்மை இல்லை. ஆனா அந்த மனுஷனுக்கு நன்மை வேணும்னா கிறிஸ்துக்குள்ள ஒருவன் வாழ வேண்டும். கிறிஸ்துக்குள் இருக்கிறவனுக்கு தான் நன்மைகளை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? தரப்போகிறவரா இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 3:26 வாசிங்க. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். முதலாவது அவர் உங்களிடத்திற்கே அனுப்பினார். என்ன சொல்றார் இந்த வசனம்? இயேசுவை எழுப்பி உங்களிடத்தில் எதற்காக அனுப்பினாரா? சொல்லுங்க, எதற்காக அனுப்பினாரா? வசனங்க வாசிங்க, சத்தமா வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. அந்த வசனத்தை என்ன சொல்லுது பாருங்க. பிதாவாகிய தேவன் குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து எழுப்பினதினாலே என்னத்தை கொண்டு வந்திருக்கிறார்? வாசிங்க. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். முதலாவது அவர் உங்களிடத்திலே அனுப்பினார். ஆமே. உங்கள் எல்லா பொல்லாங்கிலிருந்து உங்களை விடுதலை செய்வதற்காகவே இயேசுவை எழுப்பி உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பதற்காகவே அவரை உங்களிடத்தில் முதலாவது அனுப்பினார். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே குமாரனை எழுப்பி இருக்கிறார். எதிலிருந்து ஆசீர்வதிக்க? பொல்லாங்கிலிருந்து முதல் விலக்க செய்யணும். நம்முடைய வாழ்க்கை முதல் பொல்லாங்கு இருக்கிறது. நாம் எல்லாரும் பொல்லாங்கு செய்து வரலா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா இருக்கிறோம். ஆகையினால் தான் அந்த வசனம் சொல்லுது, 26வது வசனம், அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை
எழுப்பி முதலாவது உன்னதத்துக்கு அனுப்பினார் என்று அந்த இஸ்ரவேல் மக்களிடத்திலே பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் எதற்காக எழுப்பினாராம்? ஏன் எழுப்பினார்? ஆசீர்வதிப்பதற்காகவே. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நம் பாடல் பாடினோம், ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. பலத்தின் மேல் பலன், கிருபை மேல் கிருபை இந்த தேவன் தருகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து முதல் பொல்லாங்கை விளக்குகிறார், அது பெரிய ஆசீர்வாதம். பாவத்தை நம்மை விட்டு விளக்குகிறார், பாவத்தின் அக்கிரமத்தை நம்மை விட்டு விளக்குகிறார், அது பெரிய ஆசீர்வாதம். பாவியாக வாழ்கிறவன் ஒரு மனிதன் தேவனிடத்தில் சேர முடியாது. ஆகையினால் பாவத்தோடு வாழ்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த பாவத்தை முதலாவது நீக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று பாவம் மன்னிப்பு நமக்கு தேவன் தருகிறார். அந்த பொல்லாங்கான வாழ்க்கையிலிருந்து ஒரு காலத்திலே நாம் எப்படி வாழ்ந்தோம்? அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து, விக்கிரக ஆராதனை செய்து, தேவனை மறந்து பொல்லாத வழியிலே வாழ்ந்தோம். இந்த பொல்லாத இருதயம் உள்ளவளாக இருந்தோம், தேவனை விட்டு விட்டோம். சூரியன் சந்திரனையும் மனுஷர்களையும் உருவாக்கின இவைகளை நாம் வணங்கி தேவனுக்கு பொல்லாங்கான காரியத்தை செய்தோம். அந்தகாரத்தில் இருந்தோம் என்று வேதம் சொல்கிறது. அந்தகாரத்தில் இருந்து நம்மை எல்லாம் இந்த பொல்லாங்கிலிருந்து விடுதலை செய்வதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதனால தான் சொல்ல, அவர் உங்களை எல்லோரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. ஆமென், அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் கிறிஸ்துக்குள்ளே ஆசீர்வதித்து இருக்கிறார். உன்னதங்களில் இருந்து ஆசீர்வாதத்தை, நன்மையை நமக்கு தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தையை நீங்க வாசிச்சு பாருங்க. கிறிஸ்துக்குள்ளே உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார்னா எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு தராமல் இருக்க முடியாது. பாருங்க என்ன சொல்ல வராரு. ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. 32வது வசனத்தை, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? என்ன வசனம் சொல்றாரு இங்கே? பவுல் சொல்லும்போது என்ன சொல்றாரு? தம் சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை எதற்காக ஒப்பு கொடுத்தார் என்றால், தம் சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவோ, நாம் எல்லாருக்காக என்றால் அந்த உலகம் முழுவதில் இருக்கிற எல்லா மனுஷருக்காகவும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை ஒப்பு கொடுத்தாராம். எதற்காக? அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்படின்னா என்ன சொல்ல வராது? பிதாவாகிய தேவன் தனக்கு இருந்த பெரிய மகிமையான சொத்து கிறிஸ்து தான். அவரையே நான் கொடுத்துட்டேன், மற்ற இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அருளாதிருப்பது எப்படி? எல்லா ஆசீர்வாதமும் எங்க வைத்திருக்கிறாராம்? கிறிஸ்துக்குள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே வைத்திருக்கிறார், கிறிஸ்துக்குள்ளே வைத்திருக்கிறார். எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி கிறிஸ்துவுக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார். நாம் புரிந்து கொள்ளணும், சபை மக்கள் எல்லாரும் புரிந்து கொள்ளணும். ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், ஆனா ஆசீர்வாத எல்லா ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றாய் இருக்கிற கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது எல்லா ஆசீர்வாதத்துக்கும் பாத்திரவான்களா மாறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா பாருங்க? எல்லா ஆசீர்வாதமும் எங்க வைத்திருக்கிறாரா? கிறிஸ்துக்குள்ளே இருக்குது. நாம் போய் நினைக்கிறோம் ஆசீர்வாதம் அங்க இருக்குது இங்க இருக்குது, போய் தேடி நிற்கிறாங்க. மரியாதை இடத்த போய் ஆசீர்வாதத்தை கேட்கறாங்க சில பேர், சில பரிசுத்தவான்களிடத்தை போய் ஆசீர்வாதத்தை கேட்கறாங்க. ஆசீர்வாதம் எங்க இருக்குது? ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள்ளே வைத்திருக்கிறார் பிதா. தன் சொந்த குமார் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். மற்ற எல்லாவற்றையும் நான் அருளாது இருப்பது எப்படி? அப்படின்னா என்ன சொல்ல வராரு? நான் இயேசுவையே கொடுத்துட்டேன், இயேசுதான் எனக்கு மிக உயர்ந்த சொத்து, அவரையே கொடுத்துட்டு மற்ற எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு தராது இருப்பது எப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ என்ன சொல்ல வர்றாரு? அவருடைய குமாரனை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, கிறிஸ்துவாகிய இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு சகலவிதமான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கிறிஸ்துக்குள் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பேதுரு சொல்லும்போது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை தருகிறார் என்று சொன்னார். இரண்டாவது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தருகிறார் என்று சொல்கிறார். இந்த பாவ மன்னிப்பையும் பரிசுத்த ஆவி வரத்தையும் எந்த மனிதனும் தர முடியாது. உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதம் என்று சொன்னாரே, இந்த பாவ மன்னிப்பை எந்த மனிதனுக்கு கொடுக்க முடியும்? ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியுமா? எந்த மனிதனும் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது. ஆனா கடவுள் உலகத்துக்கு வந்தது காரணம் என்ன?
ஒரு மனிதன் பாவியா இருக்கிற மனிதனை அவனை பாவத்திலிருந்து மன்னிக்கவும், அவனை பாவத்திலிருந்து விடுதலை செய்யவும், அவன் பொல்லாங்கிலிருந்து விடுதலை செய்யவும் இந்த இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம், முதலாவது உனக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நீ பாவியா இருக்கிற உனக்கு வாழ்க்கையிலே கிறிஸ்து வரும்போது பாவம் அறியாத அவரை பாவமாக்கி நீதி அறியாத நம்மை நீதியாக்கினார். எப்படின்னா சிலுவையில். இப்போ இந்த ஆசீர்வாதத்தை தேவன் எப்படி பண்றார்னா, கிறிஸ்துக்குள்ளே நம்மை மாற்றுகிறார். நம்முடைய பாவத்தை எல்லாம் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து மேலே வைத்து விட்டு அவருடைய நீதி எல்லாம் நமக்குள்ளே வைத்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? வசனம் கவனிக்கிறீங்களா? நீங்க ஏதாவது கவனம் இல்லைன்னு தெரியும் எங்களுக்கு. வசனத்தை நீங்க கவனிக்கலைன்னா சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். இங்கே கோட்டையை விட்டீங்கன்னா சரீரத்தில் வியாதி, பலவீனம், தோல்வி எல்லாம் வந்துடும், உங்களுக்கு வந்துடும். என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? சத்தியம் ஒன்று விடுதலையாக்கும். சபைக்கு வர்றது வேற ஒரு கவனத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா சத்தியம் உங்களை விடுதலையாக்க வந்துக்கினே இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது சரீரத்து சுகம் வரும். வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது சுகம் வருங்க. தமது வார்த்தையை தேவன் அனுப்பி உங்களை சுகப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரங்களை சுகப்படுத்த விரும்புகிறார். நீங்கள் வியாதியுள்ள சரீரங்களாக, பலவீனம் உள்ள சரீரங்களாக வாழக்கூடாது. உங்கள் சரீரத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். வசனங்களை கொண்டு உயிர்ப்பிக்கிறார், சத்தியத்தை போதிக்கிறார். நீங்க காது கொடுத்து கேட்கும் போது கேட்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. காது உள்ளவன் கேட்க கடவான் என்று வேதம் சொல்கிறது. நாம் 1 மணி நேரம் தேவ வார்த்தையை நாம் கேட்கும் போது நம்முடைய இருதயத்திலே வசனங்கள் போகும்போது நம்மை அந்த வார்த்தை என்ன பண்ணுது? ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. அப்போ மனம் திரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் பேசணும். போன வாரத்தில் நான் உன்னதத்துக்கு போய் என்ன பண்ணேன்? பிதாவிடத்தை நான் வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்னைக்கு உங்களோட கூட இருக்கிற சத்திய ஆவியானவர் கொடுப்பார். அந்த பெரிய ஆசீர்வாதம் என்ன? முதலாவது அப்போஸ்தலர்கள் பெற்ற உன்னத ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் பேசினோம். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளுக்கு பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். தேவனை குறித்து சரியான போதனை கொடுக்கிறவரா இருக்கிறார். அவர் தான் நமக்கு ரட்சிப்பின் முத்திரையா இருக்கிறார். அவர் தான் நமக்கு சுதந்திரத்தை பெற்று தரக்கூடியவரா இருக்கிறார். அவர் தான் வசனத்துக்குரிய சத்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்தக்கூடியவரா இருக்கிறார். கிறிஸ்து சொன்னதை எல்லாவற்றையும் நினைவுபடுத்துகிறவரா இருக்கிறார். ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடியவரா இருக்கிறார். மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடியவரா இருக்கிறார் ஆவியானவர். வரப்போற காரியங்கள் எல்லாம் உனக்கு சொல்லி அறிவிக்கிறவர், எச்சரிக்கிறவர். நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தான் உலகம் பெற்றுக்கொள்ள முடியாது. உலகம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதம் இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக எந்த மனிதனும் இந்த விலை கொடுத்து வாங்க முடியாது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது, எவ்வளவு கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. தேவன் தமது ஆவியை உங்களுக்குள் ஊற்றுகிறார். அல்லேலூயா. தேவ ஆவியும் நம்முடைய ஆவியும் ஒன்னா கலக்கிறது. இப்போ தேவ ஆவியும் என் ஆவியும் ஒன்னா கலந்தா நான் தேவ மனிதனா மாறுறேன். அல்லேலூயா. அதான் உண்மை. நாம் தேவ பிள்ளைகளா இருக்கோம், நாம் தேவ சாயலா இருக்கிறோம். உண்மையான நோக்கம் கிறிஸ்து வந்த நோக்கம் என்ன தெரியுமா? பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? நாம் உண்மையா கிறிஸ்து எதுக்காக வந்தார் தெரியுமா? பைபிள் எப்படி சொல்லுது? நாம் எல்லாரும் தன்னுடைய குமாரனுடைய சாயலாக மாறும்படியாக நம்ம அழைக்க வந்தார். இல்லையா? வேதம் அதான் சொல்லுது. வாசிங்க பாருங்களேன். 29 வசனம், ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன்குறிக்க வந்தார். அல்லேலூயா. ஒப்பாய் இருப்பதற்காகவே பிதாவின் முக்கிய நோக்கம் நாம் கிறிஸ்துவை போலவே, குமாரனை போலவே நாம் அவருடைய சாயல்படி வாழ்வதற்காகவே நம்மை அழைக்க வந்தார். அப்போ குமாரனுடைய சாயல் நமக்கு தேவைன்னா முதலாவது நமக்கு பாவம் இருக்கக்கூடாது. குமாரனுடைய சாயல் வேணா நமக்குள்ள உலகத்தின் ஆவி இருக்கக்கூடாது, மாம்சத்தின் ஆவி இருக்கக்கூடாது. அப்போ குமாரனுடைய சாயல் வேணும்னா நாம் பாவத்தோடு பரிசுத்தரை போய் தரிசிக்க முடியாது. அப்போ இந்த குமாரனுடைய ஆவி நமக்குள்ளே இருந்தால்தான் நாம் குமாரனுடைய ஆவியாகவே, குமாரனுடைய சாயலாகவே நம்ம என்ன பண்ண முடியும்? மாற முடியும். அல்லேலூயா. புரியுதா சொல்றது? நம்ம எதற்காக ஆண்டவர் மாற்ற வந்தார்?
குமாரனுடைய சாயலை நமக்கு கொடுக்க வந்தார். பிதாவின் மிகப்பெரிய திட்டம், நோக்கமே பைபிள் முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தாலே நாம் எல்லாரும் அவருடைய சாயல்படி உண்டாக்கப்பட்டோம். வேதவசனம் சொல்லுது ஆதியாகம புத்தகத்திலே, தேவன் தம்முடைய சாயல்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷரை உண்டாக்குவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ சாயல்படி தேவ ரூபத்தின்படி உண்டாக்குவோம். அப்போ தேவனை போல நாம் வாழ வேண்டும், தேவனை போல இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் அன்புள்ளவர்களாகவும் நீதி உள்ளவர்களாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி நாம் உண்மை உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்றால் இந்த மாம்ச சரீரத்தில் இருந்து நாம நன்மை செய்ய முடியாது. இந்த மாம்சம் தேவனுக்கு விரோதமாக போர் செய்கிறது. இதை நன்மை செய்ய நம்ம நினைத்தாலும் நம்முடைய சரீரமானது பாவத்தை தூண்டி கொண்டு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள் இந்த போராட்டம் இருக்கிறது. ஆவிக்குரியவர்களாக இருக்கிற நாமும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிற நாமும் இந்த சரீரத்திலே நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. என்ன போராட்டம்? ஆவி விரும்புகிறது ஜெபிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், தேவனை சோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் மாம்சம் என்ன செய்கிறது? அதுக்கு விரோதமாய் போராடுகிறது. ஜெபிக்க வேண்டாம், டிவி பாரு, செல்போன் பாரு, இதையே தான் என்ன பண்ணுது? நம்முடைய வாழ்க்கையிலே அதெல்லாம் கொண்டு வருகிறது. ஜெபிக்க முடியாதபடிக்கு மாம்சமானது இடம் கொடுக்கிறது இல்லை. இந்த மாம்சம் எதை விரும்புகிறது? உலகத்தை விரும்புகிறது, உலக காரியங்களை விரும்புகிறது, சிற்றின்பத்தை விரும்புகிறது. ஆகையினாலே இந்த மாம்சமும் ஆவியும் ஒன்றை ஒன்று போராடி கொண்டு இருக்கிறது. இந்த போராட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆவியானவரை தேவன் எதற்கு கொடுத்து இருக்கிறார் என்றால் இந்த குமாரனுடைய சாயலை நாம் அடையும்படியாக. இந்த வசனங்களை நாம் படிக்க படிக்க அந்த சாயல் தானே நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று கொரிந்தியர் புத்தகத்தை போல் சொல்கிறார். வேத வசனமாகிய கண்ணாடியை நாம் படிக்க படிக்க நாம் இருதயம் எப்படி மாறுதா? அவரை போல மாறுது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை போல நமக்கு மாறுது. வசனம் என்ன செய்கிறதுனா இருதயத்தை மாற்றுது. வசனம் நம்முடைய சுபாவத்தை மாற்றுகிறது, நம்ம பாவ வாழ்க்கையை மாற்றுகிறது. இந்த வசனத்தின்படி நம்மை வாழ வைக்கும் போது நம் ஆத்மா வாழ்ந்து இருக்கிறது. சரீரம் நல்ல சுகத்தோடு வாழும். சத்தியத்தை அறியும் போது சரீரமானது விடுதலையா இருக்கும். இன்னைக்கு அநேக மக்கள் சரீரத்திலே ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? இந்த சத்திய ஆவியானவர் அவர்கள் பெறாததினால்தான். இந்த சத்திய ஆவியானவர் ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டானா சாவுக்கேதுவான சரீரங்களை என்ன பண்ணுவாராம்? அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். சாவுக்கேதுவான சரீரங்கள் காலம் வருவதற்கு முன்பாக நம்ம சாகக்கூடாதுங்க. சாகாமை பற்றி நான் சொல்லல, காலம் வருவதற்கு முன்பாக சாகக்கூடாது. ஆமீன். குறைஞ்சது 80 வயசாவது நம்ம வாழ்ந்துட்டு முடிக்கணும். ஆமீன். அல்லேலூயா. ஆமீன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்க. இல்லைன்னா ஆமீன் சொல்லாதவங்கள நீங்கள் சீக்கிரம் போனப்போ அங்கே வானான்னு சொல்லலை. ஆமீன். அல்லேலூயா. கடவுளை இப்போ இருந்தாலும் கிறிஸ்து இருந்தாலும் ஜீவன் நம்ம செத்தாலும் 1000 பொண்ணு தான் நமக்குள்ள. நம்ம விசுவாசிக்கணுங்க. வாயை திறந்து நம்ம பேசணும். நாம் கிறிஸ்துவோட கூட இணைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே தேவன் கொடுத்து இருக்கிறார். நமக்கு பலனுள்ள ஆவியை கொடுத்து இருக்கிறார். பயப்படுகிற ஆவியை கொடுக்கல. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனுள்ள ஆவி. ஏன் இன்னைக்கு பயம் வருது? ஏன் பயம் வருது கேட்டா தெரியல. உலகத்தின் ஆவி இருக்கும்போது பயம் வருது. ஒரு கிறிஸ்தவனுக்கு பயமே இருக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. அதை கூட சொல்றதுக்கு பயம் இருக்குது பாருங்க. அல்லேலூயா சொல்றதுக்கு கூட பயம் இருக்குது. பயப்படக்கூடாது. ஆண்டவர் எத்தனையோ தடவை சொல்லுங்க, பயப்படாதே நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. பயம், நிறைய பேருக்கு பயம். தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுத்துருக்கிறாரு? பயம் உள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு. என்ன ஆவி கொடுத்துருக்கிறாரு? அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி கொடுத்துருக்கிறாரு. நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கிறீங்களா? இல்லையே. நீங்க மறுபடியும் பயப்படத்தக்கதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி பெற்று இருக்கிறீங்க. நீங்க அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றுக்கிறீங்க. உங்க ஒரு காலத்தில் பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருந்தது. அந்த பாவத்தின் ஆவியினால் நீங்க அடிமைப்பட்டிருந்தீங்க. நீங்க பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீங்க. இப்போ அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறவர் யார்? அடிமைத்தனத்தின் ஆவியானவர் அல்ல, பிதாவே என்று கூப்பிடுகிற குமாரனுடைய ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், மகிமையின் ஆவியானவர். அந்த ஆவியானவர் உனக்குள்ளே வந்து விட்டார். உன்னதத்தில் இருக்கிற ஆசீர்வாதம் இந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றிருக்கிற சபை
நாம் உற்சாகமுள்ள ஆவியோடு கூட கர்த்தரை துதிக்கணும். அல்லேலூயா. உலகம் இந்த சத்திய ஆவியானவரை பெற முடியாது. உலகத்தின் மக்கள் பெற முடியாது. நான் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னாரே இயேசு. இப்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிற நமக்குள்ள இருக்கிற இந்த ஆவியை குறித்து உலக மக்களுக்கு தெரியுமா? அவர்களுக்குள் இருக்கிற ஆவி என்ன, உனக்குள் இருக்கிற ஆவி என்ன, அவனை நடத்துகிற ஆவி என்ன, உன்னை நடத்துகிற ஆவி என்ன? அவனை பாவம் செய்யும்படியாக, தூண்டும்படியாக, அக்கிரமம் செய்யும்படியாக, அநியாயம் செய்யும்படியாக, அகங்காரம் உள்ளவனாக, துணிகரம் உள்ளவனாக அந்த ஆவி நடத்துகிறது. ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவி கீழ்ப்படுகிற ஆவி, குமாரனுடைய ஆவி, கடவுளுக்கு பயப்படுகிற ஆவி, நீதியை பேசுகிற ஆவி, பரிசுத்தமா வாழ வைக்கிற ஆவி. அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் நடத்துகிற ஒரு நல்ல ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன் மனசாட்சியிலே நல்ல ஆவி இருக்கிறது. உலகத்தின் ஆவியை பெறாமல் நாங்களோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பெற்ற ஆவியை நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னார். நாம் உலகத்தில் இருக்கிற ஆவியை பெறல. எல்லா விபச்சார ஆவிகளும், அசுத்த ஆவிகளும், வியாதிய ஆவிகளும், தரித்திர ஆவிகளும் உலகத்தில் நிறைய இருக்குது. சபை மக்களே, தேவ பிள்ளையே, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை நீங்கள் கேட்டபோது, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரைப்படப்பட்டீர்கள் என்று வேத வசனம் சொல்கிறது. அப்போ சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படும் போதே, இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளும் போதே, அந்த சத்திய வசனத்தின் மூலமாக அந்த ஆவியானவர் தான் இந்த வசனங்களை எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தின் மூலமாக கிறிஸ்துவிடத்திலே உங்களை வரும்படியாக அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களா வந்துட்டீங்களா? இல்லைங்க, நீங்களா யாரும் வரல. சத்திய ஆவியானவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். நீங்கள் தேவனை தெரிந்து கொள்ள அவரே உங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்களை அழைத்தும் இருக்கிறார். யாரெல்லாம் அழைத்தாரோ, யாரெல்லாம் தெரிந்து கொண்டாரோ, அவர் மேல் யாரும் குற்றம் சுமத்தவே முடியாது, பழி சுமத்தவே முடியாது. அல்லேலூயா. வேதவசனம் அதுதான் சொல்லுகிறது பாருங்க. எவர்களை முன்னிறுத்தாரோ, எவர்களை அழைத்தாரோ, எவர்களை நீதிமானாக்கினார்களோ, அந்த வசனத்தை நீ வாசிச்சு பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், கிறிஸ்துக்குள்ளே அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார்? ஆசீர்வதிப்பதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் அவரை தெரிந்து கொள்ள, அவரே நம்மை அழைத்திருக்கிறார். தாவீதை அழைத்தது போல, ஆரோனை அழைத்தது போல, அப்போஸ்தலனாகிய பவுலை அழைத்தது போல, தேவன் கிறிஸ்து இயேசுக்குள்ளே சுவிசேஷத்தினாலே இவங்களை அழைத்தார். என்ன ஆண்டவர் வந்து கூப்பிடலையே, நீங்க சொல்லலாம். எப்படி உங்களை அழைத்தார்னா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே உங்களை நான் பெற்றெடுத்தேன் என்று சொன்னார் பவுல். இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. இந்த சுவிசேஷம் தான் எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்கிறது. எல்லா ஆசீர்வாதத்தையும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துக்குள்ள வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் என்பதுதான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். அல்லேலூயா. பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுக்குரியவைகளை ஒருவனும் அறிய மாட்டான். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதும் போது எழுதி இருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை இன்னும் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை. எழுதி இருக்கிறபடி தேவன் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகள் இன்னும் கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. ஆனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற இந்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறபடினாலே மறைவாய் இருக்கிற ரகசியங்களை இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக பிதாவாகிய தேவன் கிறிஸ்துக்குள் வைத்திருக்கிற ரகசியத்தை எல்லாம் நமக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே உன்னதங்களிலே சகல விதமான ஆசீர்வாதங்களை கிறிஸ்துக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார்.
அது மறைந்து இருந்தது. ஆதிகாலம் முதல் என்ன இருந்ததாம்? மறைந்து இருந்ததாம். என்ன மறைந்து இருந்தது? இந்த ஆசீர்வாதமான நன்மைகள் மறைந்து இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி மறைந்து இருந்தது என்று வேதம் சொல்லுதா? 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். என்ன சொல்றாரு? உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறார். மறைக்கப்பட்ட ரகசியம். ஆபிரகாமுக்கு மறைக்கப்பட்டது, நோவாவுக்கு மறைக்கப்பட்டது, ஈசாக்குக்கு மறைக்கப்பட்டது, தாவீதுக்கு மறைக்கப்பட்டது, எல்லாருக்கும் மறைக்கப்பட்டது. மறைக்கப்பட்ட ரகசியம் அது என்ன? என்னத்தை அந்த ஆண்டவர் மறைத்தார்? மறைக்கப்பட்ட ரகசியம். அதை சொல்றாரு, வாசிங்க. மறைக்கப்பட்ட ரகசியமானது தேவ ஞானத்தை நாங்கள் பேசுகிறோம். அதை பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியல. என்ன பண்றாங்க? அந்த ரகசியம், கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த ரகசியத்தை ஒருவனும் அறியல, ஒருவனும் அறியவில்லை. அறிந்திருந்தார்கள் என்றால் மகிமையின் கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்க மாட்டார்களே. சகல ஆசீர்வாதத்திற்கும் அவர்தான் ஊற்று. உலகம் முழுவதும் அவரால் படைக்கப்பட்டது. வானம் அவரால் படைக்கப்பட்டு பூமியில் உள்ள எல்லாமே அவரால் படைக்கிறது. உண்டானது ஒன்றும் அவரால் அல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. எல்லாமே அவரால் உண்டாக்கப்பட்டது. ஆனால் மேசியா என்கிற இரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்ச அவதாரமாக வரப்போகிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக மீட்பை உண்டு பண்ணும் போகிறார் என்பதை சத்தியத்தெல்லாம் மறைக்கப்பட்டு இருந்தது. இந்த மறைக்கப்பட்ட இந்த ரகசியத்தை அறியாததான் என்ன பண்ணிட்டாங்க? இயேசுவை சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்கள். ஏன் கொலை செய்தார்கள்? மறைக்கப்பட்ட இந்த ரகசியம் அவர்கள் அறியல. அப்போ முன்ன மறைக்கப்பட்டிருந்து கிறிஸ்துக்குள்ளே தான் பிதா நம்மை எல்லா ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இவரை ஏற்றுக்கொள்ளும் போது, இவரை ஆண்டவர் என்று இரட்சகர் என்று நீ ஏற்றுக்கொள்ளும் போது, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துக்குள்ளே உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் நன்மையும் உனக்கு தருகிறார். அல்லேலூயா. சிம்பிள். அவள்தான், வேற ஒன்றும் கிடையாது. கஷ்டப்பட தேவையில்ல. நீ மொட்டை அடிக்க தேவையில்ல, கால்நடையாக நடக்க தேவையில்ல, வேலை குத்திக்க தேவையில்ல, தீ நடக்க தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலும் சகல ஆசீர்வாதம் உனக்கு வரும். அல்லேலூயா. ஆசீர்வாதம் என்ன நினச்சிட்டாங்க நிறைய பேர்? ஆசீர்வாதம் சொன்னோன்னே, ஆசீர்வாதம்னா இந்த உலகத்திலே நம்ம நினைக்க வீடு, காரு, பங்களா, தோட்டம், துறவு, வேலை, சம்பாத்தியம், கல்யாணம், பிள்ளை குட்டிங்க, இதெல்லாம் தான் நினைக்கிறாங்க. ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவை தான். யாருக்குன்னா தேவையில்லாத இருந்திருக்கா? எல்லாருக்கும் தேவைகள் இருக்குது. ஆனால் இந்த ஆசீர்வாதம் பொதுவான ஆசீர்வாதம். இது எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் தராரு. எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் தராரு. ஆனால் நான் சொல்கிற ஆசீர்வாதம் உன்னதத்தின் ஆசீர்வாதம். நம்ம கவனிக்கிறீங்களா? உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம பேசின்னு இருக்கிறோம். அப்போது அப்போஸ்தலர் நடவடிக்கை 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு நன்மையானதை வைத்திருக்கிறார். என்ன நன்மையை வாசிச்சு பாருங்க. 14-17. அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். என்ன சொல்ல வராரு அப்போஸ்தலன் பவுல்? என்ன சொல்ல வராரு? அவர் நன்மை செய்து வந்துரும் வானத்திலிருந்து மழையையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பினார். இது யாருக்கு? உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த ஆசீர்வாதம் இருக்குது. வானத்தின் மழையை தேவன் தருகிறார், சூரியன் வெளிச்சத்தை தருகிறார், சந்திரனுடைய வெளிச்சத்தை தருகிறார், தண்ணியை தருகிறார், எல்லாத்தையும் தராரு. அப்போ மழையை பொழிந்து பூமியிலே தானியங்களை விளை வைத்து தானியத்தை புசிக்க கொடுக்குறா, பழ வகைகளை கொடுக்குறா. இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் என்ன பண்ணுறாரு? ஆசீர்வாதத்தை தராரு. நல்லா வீடு கட்டுறாங்க, நல்லா வசதியாக வாழ்கிறாங்க, உழைப்பு சம்பாத்தியம், அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் தானே. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? காரு பங்களால மொத்தம்தான் ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம். அது ஒரு ஆசீர்வாதம் தான். தரித்திரமாக வாழ்வது ஆசீர்வாதம் கிடையாது. ஆமாம், தரித்திரமாக வாழ்ந்துட்டு கடவுளை என்னை ஆசீர்வதிச்சான்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது ஒரு ஆசீர்வாதம். இது பொதுவான ஆசீர்வாதம். இது எல்லாருக்குமே ஆண்டவர் தராரு. நல்லோர் மேலேயும் தீயோர் மேலேயும் சூரியன் உதிக்க பண்ணுறார், மழையை பொழிய பண்ணுறார், எல்லாருக்கும் இதை தராரு. ஆகாரத்தை தராரு. பூமியில் மழையை பொழிய வைத்து விவசாயத்தை வளர வைக்கிறாரு. அதனால் விவசாயத்தில் பலன் அடைகிறார்கள். அநேக வியாபாரம் பண்ணுறாங்க.
இன்னைக்கு வியாபாரம்லாம் எப்படி நடக்குது? மழை பொழியலன்னா எந்த வியாபாரம் பண்ண முடியுமா? எதையும் செய்ய முடியாதுங்க, எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த மழை இல்லைன்னா அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். பூமியிலே கர்த்தர் பொதுவான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எல்லா மனிதனையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அதை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்துக்குள்ளே ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துக்குள் என்பது பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதம். பரலோகத்தில் நமக்கு நிறைய ஆசீர்வாதம் இருக்குது. ஆமே. ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜீவ விருட்சத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஜெயம் கொள்கிறவனுக்கு சிங்காசனத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். ஜெயம் கொள்கிறவனுக்கு வெண்வஸ்திரத்தை கொடுப்பேன் சொல்லி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீ ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொள்கிறவனுக்கு என்ன கொடுப்பாரு? சிங்காசனம். ஜெயம் கொள்கிறவனுக்கு வெண்வஸ்திரம். ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜீவகிரீடம். ஜெயம் கொள்கிறவனுக்கு ஜீவ விருட்சம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கணும். பரலோகத்திலும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. நாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு பந்தியிருப்போம். அது ஒரு ஆசீர்வாதம். இதெல்லாம் எடுக்க போனால் நிறைய ஆசீர்வாதம் வருது பாருங்க. நாம் பிதாவை முகமுகமாக தரிசிப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். யாருமே தரிசிக்க முடியாதுங்க. பூமியில் பிறந்த மாம்சத்தில் பிறந்த ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. உயிரோடு கூட இருக்கிற யாரும் முடியாது பாருங்க. தேவனை தரிசித்து ஒருத்தர் உயிரோடு இருக்க முடியாது. ஆனால் நாம் முகமுகமாய் ஒரு காலத்திலே கிறிஸ்துக்குள்ள மரிக்கிறவர்கள் அவர்கள் எழுந்து பரலோக தேவனை தரிசிக்கிற ஒரு பாக்கியம். அல்லேலூயா. அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நம் பிதாவை பார்த்ததில்லை. நாம் கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து மரிக்கும் போது அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது அப்போது தேவாதி தேவனை, ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை, மகிமையின் தேவனை நாம் முகமுகமாக தரிசிக்க போகிறோம். அல்லேலூயா. கடவுளை நாம் முகமுகமாக பார்க்க போகிறோம். அவரோட கூட பேச போகிறோம். அல்லேலூயா. இது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறவனுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. தங்க வீதியிலே நடக்க போகிறோம். ஆமென். தங்க வீதியிலே நடக்க போகிறோமா? பளிங்கு கல்களிலே கட்டப்பட்ட வைடூரியம், புஷ்பராகம், இந்திரநீலம், படிக பச்சை நிறைய இருக்குது பாருங்க. அதெல்லாம் சேர்த்து தான் என்ன பண்ண போறானா? அந்த மதில் சுவர்கள் எல்லாம் எப்படி இருந்ததா? இதனால் கட்டப்பட்டு இருந்தது. நாங்கள் ஒரு செங்கல் வச்சு கட்டுறதுக்கு லட்சக்கணக்கில் ஆகுது. அவர் எப்படி கட்ட போறாரா? மதில் சுவர்கள் எல்லாம் வைடூரியம், படிக பச்சை, இந்திரநீலம் இவையினாலே அவர் கட்டப்பட்ட ஒரு மகிமையான ஒரு பரலோகத்தை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆயிரக்கணக்கான தூதர்கள், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டு இருக்க தூதர்கள் நாம் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஆசீர்வாதம். தூதர்கள் நம்ம ஒருத்தரை பார்த்துருக்கீங்களா? யாருன்னா பார்த்துருக்கீங்களா? நான் இன்னும் பார்க்கல. தூதர்களுடைய வேலை பணியை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு அதை செய்திருக்கிறாங்க. ரெண்டு முறை அதை எனக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆபத்திலே அவள் என்னை காத்திருக்கிறாங்க. ஒரு டைம் ப்ரேயர் பண்ணும்போது அவள் எனக்கு உதவி செய்திருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போது தேவன் நமக்காக வைத்திருக்கிறவைகள், உண்டு பண்ணி இருக்கிற நன்மைகள் இன்னும் கண் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை. ஆனால் இருதயத்திலே ஆவியானவர் என்ன பண்ணாரு? உனக்காக ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவே நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரிடத்தில் அன்பு வைக்கிறவன், அந்த அன்பு ஒரு நாள் உன்னை வெட்கப்படுத்தாது. ஆமென். அல்லேலூயா. நீ தேவ மேல வைத்திருக்கிற அன்பு, எதற்காக நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க? இவ்வுலகத்துக்காக மாத்திரமல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்துக்காக மாத்திரமல்ல, சரீர சுகத்துக்காக மாத்திரமல்ல, பணத்துக்காக மாத்திரமல்ல, ஆத்மா ரட்சிப்பு. முடிவு வரைந்து நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தமும் உலகத்தில் எத்தனையோ சோதனைகள், போராட்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், இந்த கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போ என்று பிசாசுகள் நம்ம விட்டு போராடினாலும், பாவம் நம்ம விட்டு போராடினாலும் நாம் என்ன பண்ணக்கூடாது? பின்வாங்க கூடாது. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கணும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்க இதெல்லாம். தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்போம். என்ன போராட்டம் வந்தாலும் சரி, நம்ம நிலைச்சு நிற்போம். இயேசுவுக்காக வாழ்வோம். என் ஜீவனை கிறிஸ்துவுக்காக வருமட்டும் நான் வாழ்வேன். தாவீது சொல்ற, நான் உயிரோடு இருக்க நாள் மட்டும் கர்த்தரை துதிப்பேன் என்று. நீ உயிரோடு ஒரு நாள் மட்டும், மரண நாள் வரைக்கும் நான் கர்த்தரை சோத்தரிக்கணும். அல்லேலூயா. இந்த பூமியில நாம் கண்ண மூடினாலும் பரலோகத்து தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம் என்கிற விசுவாசம், நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது? அல்லேலூயா. நாம் தேவன் நம்மை மரித்தோர் என்று உயிர்ப்பிக்கிற தேவனா இருக்கிறார். கிறிஸ்துக்குள் மரித்தவர்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். பிதா அவருக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாராம்.
என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார் தெரியுமா? இயேசுவை ஏற்று அவருக்காக வாழ்ந்த மரிக்கிறவர்களை என்ன பண்ணுவாராம்? கடைசி நாட்களை எழுப்புவதே என் பிதா அனுப்பின சித்தமா இருக்கிறது, நான் அவர்களை எழுப்புவேன் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. நீ இயேசுக்காக வாழ்ந்து நீ மரித்தீனா நீ மண்ணோடு மண்ணா போக மாட்ட. அவர் வரும்போது ஆரவாரத்தோடு எக்கால சத்தத்தோடு பிரதான தூதர்களோடு வரும்போது அவர் உன்னை உயிர்ப்பிப்பார். கிறிஸ்துக்குள்ளே உன்னை ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தேவனுடைய வீட்டாராக உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவருடைய பிள்ளை என்று வேதம் சொல்கிறது. ஆவியானவர் உனக்குள் வரும்போது வேத வசனம் சொல்லுகிறது நீ அவருடைய பிள்ளை என்று வேதம் சொல்கிறது. ஆவியானவர் நம் மனசாட்சியிலே சொல்லுகிறாராம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று. அல்லேலூயா. நான் எத்தனை பேர் நம்புறீங்க நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று? எத்தனை பேர் நம்புறீங்க கடவுளுடைய பிள்ளைகள்? அல்லேலூயா. நான் அவர் நமக்கு அப்பா, பிதா நமக்கு அப்பா. இயேசு கிறிஸ்துக்கும் பிதா அப்பா, அவர் அப்பாவா இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னார் சீஷர்களுக்கு, எங்கள் பிதாவிடத்தும் உங்கள் பிதாவிடத்துக்கு நான் போகிறேன் என்று சொன்னார். பரம மண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அவர் கற்றுக் கொடுத்தார். முதலாவது ஜபத்தை பரலோகத்தில் இருக்கிற பிதா என்று முதலாவது சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். உங்களுக்கு எனக்கும் ஒரு பிதா இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு அப்பாவா இருக்கிறார் என்று இயேசு சொல்லி கொடுத்திருக்கிறார். நம்முடைய பிதாவை நாம் தரிசிக்க போகிறோம். அந்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலிருந்து சாட்சி கொடுக்கிறாராம். வாசிங்க. பதினாலாம் வசனம், ரோமர் புஸ்தகம் 14:8-14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. புத்திரர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்க. ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரா? உங்கள் ஆவியோடு பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரா? தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதே பெரிய ரகசியம். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரா? அல்லேலூயா. நீ யார் என்பதை, நீ உலக மனிதன் அல்ல. இந்த உலகத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். மாம்சம் ரத்தத்தில் நாம் பிறந்திருந்தாலும் வேத வசனம் சொல்லுகிறது இவருடைய ரத்தத்தின் மாம்சத்தின் ரத்தத்தினால் இவர்கள் பிறக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையினாலே பிறந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம் மறுபடியும் தேவனுடைய வார்த்தையினால் பிறந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்படி இந்த பிள்ளை என்ற அதிகாரத்தை தேவன் தருகிறார் என்றால் யோவான் சுவிசேஷத்தில் 1:12 கிறிஸ்துவை விசுவாசிக்கிற இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். இந்த அதிகாரம் எப்படி வருதுன்னா நான் இயேசுவை விசுவாசிக்கும் போது நம்பும் போது பிள்ளை என்கிற அதிகாரம், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தாலும் வேத வசனம் சொல்லுது நாம் அவராலே பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. மறுபடியும் நாம் பிறந்திருக்கிறோம். எப்படி? ஆவியினாலே. இந்த ஆவியினாலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நாம் மறுபிறப்பு அடைந்திருக்கிறோம், மறுரூபம் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. வார்த்தையினாலே பிறந்தவர்கள் இவர்கள் அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினாலே, தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே அப்படி சொல்றாரு. நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே பரலோகத்திலே எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். உண்மையான ஒரு உயர்வை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் வருதுங்க, உண்மை உள்ளவனே என்று சொல்லி கர்த்தர் என்ன பண்ணுவார, என் பிதாவின் ராஜ்யத்திலே சுகந்தரிங்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியோடு சொல்லுவார். உண்மை உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுகந்தரிக்க போகிறார்கள். ஆமே. பயப்படுகிறவன் போய் சுகந்தரிக்க முடியாது, பொய்காரம் போய் சுகந்தரிக்க முடியாது, அக்கிரமக்காரம் போய் சுகந்தரிக்க முடியாது. உண்மை உள்ளவர்கள். யார் உண்மை உள்ளவர்கள்? உண்மையாக மெய்யாகி இருக்கிற இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் உண்மை உள்ளவர்கள். என்னை பார்த்து உண்மை உள்ள சொன்ன இயேசு எப்போ உனக்குள்ள வந்தாரோ அன்னைக்கு நீ உண்மை உள்ளவனா மாறிட்ட. அல்லேலூயா. பொய் உரையாத தேவன் உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். மகிமையின் கிறிஸ்து உனக்குள்ள வாசம் பண்ணுகிறார். மகிமையின் ஆவியான உனக்குள்ள வாசம் பண்ணுகிறது. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் ஒன்று, பாவமன்னிப்பு ஒன்று, நித்திய ஜீவன் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறாரா? இந்த நித்திய ஜீவனை யாரா தர முடியுமா? இந்த உலகம் தர முடியுமா? தரவே முடியாதுங்க. நித்திய ஜீவனை
என்றென்னைக்கும் சாகாமல் இருக்க முடியுமா? ஆண்டவர் நமக்கு நித்திய காலமாக அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை நமக்கு தருகிறார். அது வாக்கு பண்ணி இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை நான் தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். குமாரனை விசுவாசிக்கிற ஜீவனுடையவனாய் இருப்பான். அல்லேலூயா. இயேசுவை நீங்க நம்பும் போது நீங்கள் மரித்தாலும் பிழைப்பீர்கள், ஜீவனோடு கூட இருப்பீங்க. உண்மையான ஆசீர்வாதம் உண்டு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றைக்கும் அழியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றைக்கு அழியாது. உலக பிரகார ஆசீர்வாதம் ஏதாவது பிரச்சனை, போராட்டங்கள், அழிவு, நாசங்கள் வந்துன்னா ஒரு நாள் அழிஞ்சிடும். ஆனால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அது நித்தியமானது, அது அழியாதது. அது நித்தியமானது, அது அழியாதது என்று வேதம் சொல்லுது. ஆசீர்வாதங்கள், சகலவிதமான ஆசீர்வாதங்கள் என்றால் முழுமையான ஆசீர்வாதம். அந்த முழுமையான ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. முழுமையான ஆசீர்வாதம் என்றால் அது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறது. இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருக்கெல்லாம் தேவன் என்ன பண்றாரு? அந்த ஆசீர்வாதத்தை தராரு. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மகிமையின் பிதாவுக்கும் ஸ்தோத்திரம். எதற்காக? உன்னதத்திலே சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். எதற்காக ஸ்தோத்திரம்? ஏன் ஆண்டவருக்கு மகிமை? எதற்காக தேவனை மகிமைப்படுத்தணும்? கிறிஸ்துக்குள்ளே ஆசீர்வதித்து இருக்கிறார். எப்போது இயேசு சிலுவையை தொங்கினாரோ, எப்போது நமக்காக சாபமானாரோ, அப்போதே நம்முடைய சாபத்தை அவர் சிலுவையில் சுமந்துட்டார். நம்முடைய தரித்திரத்தை சிலுவையில் சுமந்துட்டார். நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை குமாரனே பாவபலியாகி அவர் செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்துக்கு நன்மையான ஊற்று இயேசு கிறிஸ்துவை தேவன் முன்னாக வைத்து விட்டார். ஆகினாலே இவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு சாபம் அணுகாது, பாவம் தொடாது, மரணம் நம்மை தொடாது. காரணம் என்ன? கிறிஸ்துக்குள்ளே ஆசீர்வாதத்தை, நன்மையை கர்த்தர் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சகல விதமான ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள்ளே வைத்திருக்கிறார். கிறிஸ்து தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம். பிதா நமக்கு கிறிஸ்துவை தான் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார், கிருபாதார பலியாக கொடுத்திருக்கிறார். அவர் நறுக்க சித்தமானார். அவர் ஒப்பு கொடுத்ததினாலே, அவர் சிலுவையை ஏற்றுக்கொண்டதினாலே, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மேல் வைத்ததினாலே நம்முடைய பாவத்தை எல்லாம் போக்கி பொல்லாங்கான வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்ம ரட்சிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் தான் இப்போ என்ன பண்ணுது? நம்முடைய எல்லா வாழ்க்கையிலிருந்து, இந்த பொல்லாங்கான வாழ்க்கையிலிருந்து நம்மை விடுதலை தருகிறதா இருக்குது. ரட்சிப்பை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, மீட்பிலே உண்டாகிற வாழ்க்கை. மீட்பு நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து இருக்கிறது. மீட்புனா என்ன அர்த்தம்? எங்க மீட்பின் பொருளாக இயேசு வந்தார் சொல்றோம். மீட்பின் பொருள் என்ன? மீட்பின் பொருள் என்ன? ஏதோ ஒரு பொருளை அடமானம் வச்சுட்டோம், ஒரு தங்கத்தை வச்சுட்டோம். அந்த தங்கத்தை நம்ம மீட்கணும்னா என்ன பண்ணுவோம்? அதை மீட்க வேணும்னா என்ன பண்ணுவோம்? ஒரு சேட்டுக்கிட்ட வட்டிக்கு வச்சிட்டோம். அந்த பொருளை மீட்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கான விலைக்கரையும் கொடுக்கணும். அப்போது தேவன் நம்மை எப்படி மீட்டாராம்? சொந்த ரத்தத்தினாலே, விலையேறு பெற்ற ரத்தத்தினாலே உங்களை எங்களையும் எங்கிருந்து மீட்டார்? பிசாசின் வல்லமையிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்கு கொண்டு வருவதற்காக. நாம் எங்க இருந்தோமா? இருளின் ராஜ்யத்தில் இருந்தோமா? நமக்கு ஒரு ராஜா இருந்திருக்கிறார் முன்னாடி. அந்த ராஜா யாருன்னா இருளின் ராஜா, அந்தகாரத்தின் ஆவிகள். முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், தேவனற்றவளா இருந்தீர்கள். இப்போது கிறிஸ்துவின் அரசாட்சிக்குள்ள வந்தீர்கள், ஒளியின் ராஜ்யத்தில் வந்துருங்க. இது கிறிஸ்துவின் ஆசீர்வாதம், கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம். நீ அந்தகாரத்தில் இருந்த உன்னை ஒளியிடத்தில் கொண்டு வந்து வைத்தாரே, கிறிஸ்துவின் மீட்பில் உண்டான ஆசீர்வாதம். எதையெல்லாம் கிறிஸ்து சிலுவையிலே செய்தாரோ அதையெல்லாம் வேத வசனத்தை கவனமா நீ வாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. கவனமா வாசிக்கணும். உங்கள் நோய்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து இருக்கிறார். அவர் நம்முடைய நோய்கள் எல்லாம் சிலுவையிலே சுமந்து இருக்கிறார். வியாதியை சிலுவையிலே சுமந்து இருக்கிறார். எதற்காக? ஏன் அப்படின்னா அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகும்படியாக. அப்போ சபைக்கு வியாதி வருகிறதா? வியாதி உள்ளவர்கள் இந்த வசனத்தை விசுவாசித்தால் சுகம் பெறலாம். விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்ப. உனக்கு இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும். இயேசு எனக்காக தழும்புகள் ஏற்றுக்கொண்டது, எனக்காக அடிக்கப்பட்டது. காரணம் என்னன்னா அவர் என்னை குணமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை குணமாக்கி இருக்கிறார். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் சமாதானம் ஒன்று. உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்காக வைத்து போடுகிறேன் என்று சொன்னார். சமாதான பிரபு
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சமாதானத்தை யாராவது காசு கொடுத்து வாங்க முடியுமா? யாரும் காசு கொடுத்து வாங்க முடியாது. 2 கிலோ சமாதானம் கொடு, 3 கிலோ சமாதானம் கொடு, நான் 3 லட்சம் தரேன்னு சொன்னா தருமா? வருமா? எத்தனை கோடி வச்சிருந்தாலும், கோடிக்கணக்கான பணம் வைத்திருக்கிறவனும் மாடியிலிருந்து விழுந்து தூக்கு போட்டு சாவறான், மாடியிலிருந்து விழுந்து சாவறான், மருந்து குடிச்சு சாவறான். சமாதானம் இல்லை. கேட்டா முடிவு என்ன சொல்றாங்க? சமாதானம் இல்லை. எவ்வளோ கோடி பணம் இருக்குது, சமாதானம் இல்லை. ஆண்டவர் சமாதானம் என்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கிறிஸ்துக்குள் வைத்திருக்கிறார். உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்காக வைத்து போகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. யாருமே கொடுக்க முடியாத சமாதானம் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம்டா. நீங்க சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? இந்த வாக்குத்தத்தங்களை சொல்லுங்க. எனக்கு தேவ சமாதானத்தை வைத்திருக்கிறார். சமாதானக்காரர் என்னோட கூட இருக்கிறார். இருதரத்தாரும் பிரிந்து இருந்தோமே, தேவனும் மனிதனும் பிரிந்து இருந்தோமே, இந்த சமாதான பிரபு 2 பேரையும் ஒன்னாக்கி இருக்கிறார். விலையேறு பெற்ற ரத்தத்தை கொடுத்து பாவங்களை மன்னிச்சு, அக்கிரமங்களை மன்னிச்சு, பிதாவையும் நம்மையும் ஒன்றாக்கி, பிரிந்து கிடந்த நம்மை ஒரே குடும்பத்தாராக, ஒரே நகரத்தாராக, ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாகவும் இவருடைய ரத்தத்தினாலே நம்மை மாற்றி இருக்கிறாரே. நாம் எல்லாரும் தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம் என்று சொல்லுகிறாரே. பரலோகத்திலே இருக்கிற பிதாவுக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிறோம், சொந்தமா இருக்கிறோம், சுதந்திரவாளியா இருக்கிறோம், சொத்துக்களா இருக்கிறோம். அவருடைய கீர்த்திக்கு மகிமைக்கு பாத்திரவான்களா இருக்கிறோமே, புகழ்ச்சிக்கு பாத்திரவான்களா இருக்கிறோமே. அல்லேலூயா. இதெல்லாம் ஆசீர்வாதங்க. நாம் தேவனுடைய வீட்டார், நாம் தேவனுடைய வேலை செய்கிறோம், தேவனுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த சத்தியம் தான் சபை மக்களுக்கு தெரியல. நான் யார் கேட்டா, எனக்குள்ள சமாதானம் இருக்கிறது, எனக்குள்ள பாவ மன்னிப்பு இருக்குது, எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது, நான் கிறிஸ்துவை, நான் தேவனை முகமுகமா தரிசிப்பேன். இதெல்லாம் நமக்கு தெரியணும். இதெல்லாம் தெரியாததுனால தான் இன்னைக்கு விசுவாசிகள்லாம் குழம்பி போய் கிடக்குது பாருங்க. உலகத்தின் ஆவி நமக்கு பயத்தை உண்டாக்கும். உன்னத ஆவி அந்த பயத்திலிருந்து தெளிவை உண்டாக்கும். நீங்க உன்னதத்தின் ஆவியை பெற்றிருக்கீங்களா, இல்லை பயத்தின் ஆவியை பெற்றிருக்கீங்க? எதை பார்த்தாலும் பயம். வசனத்தை சொல்ல உனக்கு வாய் வரலையே, பிரச்சனையே பேசிக்கிறல்ல, வசனத்தை சொல்லது உனக்கு வாய் இருக்கா? தேவ பிள்ளையே, வசனத்தை சொல்றியா? உன் பிரச்சனை தான் இது, அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, இதை பண்ணுது, அதை பண்ணுது, இதை செய்து, அதை செய்து, அதை தான் நீ பெருசா பேசினுக்கிற. எதை நீ பெருசா என்றையோ அதை தான் பேச முடியும் உன்னால. காண்கிறவைகள் அல்ல, காணாதவைகள் நித்தியமானவைகளா இருக்கிறது. காண்கிறவைகள் அனித்தியமானது. உன் சரீரத்தை காணப்படுகிற வியாதி அனித்தியமானது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறைஞ்சிடும். வேத வசனம் சத்தியம், அது மாறாததா இருக்கிறது. மாறாதது ஒன்று, அவர் சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்தியம் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். உன் சரீரம் மாறி இருக்கும். இன்னைக்கு தலைவலி இருக்கும், நாளைக்கு தலைவலி இல்லாத போவோம். நீ எதை நம்புற? சத்தியத்தை நம்புறியா? உன் தலைவலியை நம்புறியா? பிரச்சனையை நம்பிக்கொண்டிருக்கியா? இன்னைக்கு பணம் இருக்கும், பணம் இல்லாம போவோம். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையை நீ நம்பாத. என் தேவன் தம்முடைய மகிமையை சொரித்தினால் என் குறைவெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே மகிமையா நிறைவாக்குவா. தரித்திரமான சூழ்நிலையில சொல்லணும், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லணும். கர்த்தரின் கோட்டை என் அடைக்கலம், என் தேவன் நான் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லணும். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே, பயப்படுகிற நாளிலே நான் கர்த்தரை நம்புவேன் என்று சொல்லணும். அல்லேலூயா. மரண இருள் பள்ளத்தாக்கில் நடனாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் என்று சொல்லணும். அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லணுங்க. கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை சொல்லணும். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கிறிஸ்துவினை ஆசீர்வதித்து இருக்கிறார். என் சமாதானம், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. நீ சொல்லணும், வாயை திறந்து சொல்லணும். என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தேவன் மாற்றுவார். அல்லேலூயா. எனக்கு விரோதமாக உருவாக்கப்பட எந்த ஆயுதமும் வாய்க்காத போவோம் சொல்லணும். நீ சொல்லாம, உன் வார்த்தையை நீ மாற்றாம வாழ்க்கை மாறாது, பிரச்சனை மாறாது. பிரச்சனைகளை பார்த்து பேசணும். இயேசு அப்படிதான் பேசினா. பிரச்சனைகளை பார்த்து. உன் வாயில தேவன் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீ வாயை திறந்து பேசினா இயற்கையெல்லாம் மாறும். சர்வத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமுள்ள தேவன், கிறிஸ்துவானவர், மகிமை நம்பிக்கை உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். அவருடைய வார்த்தையை உள்ளத்தில் வைத்து உன் நாவினால் பேசு. அவர் எப்படி வெறுமையும் ஒழுங்கின்மையும் மாற்றினாரோ அதே போல உன் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமைகளை ஒழுங்கின்மைகளும் மாற்றுங்க. அல்லேலூயா. மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், பேச்சில் இருக்கணும், வார்த்தையில் இருக்கணும்.
தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கணும், விசுவாசத்தில் இருக்கணும். நான் கிறிஸ்துக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்குள்ள தேவன் ஆசீர்வாதத்தை நன்மை வைத்திருக்கிறார். நான் தரித்திரன் அல்ல, நான் வியாதி உள்ளவன் அல்ல, நான் பலவீனன் அல்ல, நான் பாவி அல்ல, நான் நீதிமானாக்கப்பட்ட விசுவாசத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பயங்கரமா விசுவாசிங்க. நம்ம கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிற மகா பரிசுத்தமான விசுவாசம். அல்லேலூயா. உன் விசுவாசம் ஒழிந்து போக கூடாது. சாத்தான் உன் விசுவாசத்தை ஒழிந்து போகும்படியாக அடிக்கடிக்கு வந்து உன்னை தொந்தரவு பண்ணுவான். பிசாசுடைய வேலை உன் விசுவாசத்தை நிலைத்திருக்க கூடாதபடி, உன்னை ஒழிந்து போக முடியும்படியாக, உன்னை பலவீனப்படுத்தும்படியாக உனக்கு பிரச்சனைகளை கொடுப்பான். உன் விசுவாசம் ஒழிந்து போக கூடாது என்று சபையாக நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு நாளும் சபை மக்களுக்காக ஜெபம் பண்றோம். உங்க விசுவாசம் ஒழிந்து போக கூடாது. கர்த்தர் எங்க சபை மக்களை ஆசீர்வதிக்கணும், அவர் சரீரங்களை ஆசீர்வதிக்கணும் சொல்லி உங்கள் விசுவாசம் ஒழிந்து போக கூடாதபடி அன்னைக்கு இயேசு சீஷர்களுக்காக ஜெபித்தது போல ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார். அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். நீர் எங்களுக்காக ஜெபம் பண்ணணும். டெய்லியும் ஜெபம் பண்ணணுங்க. தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை உங்க குடும்பத்தில் இருக்கணும். அப்பதான் நீங்க சாத்தானை ஜெயிக்க முடியும். ஜெபிக்காத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாத்தான் ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுவான். நீ தேவனோடு கூட மன்றாடணும். உங்களுக்கு ஆவிக்குரிய யுத்தம் இருக்குது, ஆவிக்குரிய போராட்டம் இருக்குது. இந்த உலகத்தோடு நாம் போராடி கொண்டு இருக்கிறோம், சரீரத்தோடு போராடி கொண்டு இருக்கிறோம், உலக பொருளாதாரத்தில் நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். நல்ல போராட்டத்தை நாம் போராடுவோம் விசுவாசத்தினாலே. அதை எதிர்த்து நிற்போம். நமக்கு விரோதமாக எழுகிற அக்னியாஸ்திரங்கள் எல்லாம் விசுவாச கேடகத்தினாலே தவிர்த்து போடுவோம். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் நன்மையானது தருகிறார். எந்த நன்மையும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. சூரியன் சந்திரனை படைத்த ஜோதிகளின் பிதா, ஜோதிகளின் பிதா என்றால் சூரியனை சந்திரனை படைத்தாரே, அந்த ஜோதிகளை உண்டாக்கினாரே, அந்த பிதாவிடத்திலிருந்து நன்மை வருகிறது. அது கிறிஸ்து மூலமாக வருகிறது. அது சுவிசேஷத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது, கிறிஸ்துக்குள்ள வைக்கப்பட்டு இருக்கிறது என்று பவுல் சொல்றார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இவரை எடுத்துட்டா எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. இந்த பூமியில சாப்பிடலாம், வீடு இருக்கும், பங்களா இருக்கும், எல்லாருக்கும். ஆனா நான் சொல்லுகிற ஆசீர்வாதம் தேவனுக்குரிய ஆசீர்வாதம், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலே, சகல விதமான ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அதற்காக பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் சொல்லணும். எதுக்கு நீ தேவனை சோத்திரிக்கணும்? இதற்காக சொல்லணும். என்னை ஆசீர்வதித்து இருக்கிறதுக்காக சோத்திரம் பிதாவே. கிறிஸ்துக்குள்ளே என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர்களே, சகல விதமான ஆசீர்வாதத்திலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். என் தேவன் தம்முடைய மகிமையை ஐஸ்வர்யத்தபடி என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையாக நிறைவாக்கி இருக்கிறார். கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னை விட்டு விலக்கி இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லணும், ஒவ்வொரு நாளும் சொல்லணும். வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய வசனத்தை நம் இருதயத்தை ஏற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளே உன்னதங்களே சகலவிதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை பிதாவாகிய தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதித்து இருக்கிறார். ஏன் அழுத்தமா சொல்றேன்னா, இன்னும் என்ன ஆசீர்வதிப்பார் 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 நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க. ஏற்கனவே ஆசீர்வதிச்சிட்டார். தேவன் தன் சொந்த குமாரனை கொடுத்துட்டார். மற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் அருளாமல் இருப்பது எப்படி? எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. மிகப்பெரிய செல்வமே இயேசு கிறிஸ்து தான். அவரையே கொடுத்துட்டாரு. மற்ற ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்காது. இன்னைக்கு ஆண்டவரை என்னை ஆசீர்வதி ஆசீர்வாதி ஆசீர்வாதி ஏன் கெஞ்சி இருக்கணும்? என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்கிற மனநிலைமை உங்களுக்கு வேணும். அல்லேலூயா. இந்த மனம் மாறிச்சுன்னா இந்த சிந்தை மாறும். சிந்தை மாறிச்சுன்னா வாய் மாறும். வாய் மாற்றம் அடைஞ்சுன்னா ஜீவன் உண்டாகும். இந்த ஜீவனை நீங்கள் பெறுவீர்கள். கிறிஸ்துவின் வசனம் ஜீவனும் ஆவியமாக இருக்கிறது. அல்லேலூயா. வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், வாழ்க்கை மாறும். வார்த்தையை மாற்றுங்கள், வாழ்க்கை மாறும். நிச்சயமாக கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எழுந்திருங்கள், எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக.